பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் இன்று கேட்கும்போது ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். நான் ஒரு வேத பகுதியை உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இங்கே ஒரு குருடனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இன்னைக்கு நம் தேசத்தில் அநேக குருடர்கள் இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து நம்ம கேட்டோம் அப்படின்னா, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அவங்க எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், எனக்கு ஏதாவது கொடுங்க, எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானது ஏதாவது கொடுங்க அப்படின்னு தான் நாம் கேட்போம். ஆனா இந்த குருடன் அப்படி அல்ல. ஆண்டவர்கிட்ட கேட்ட காரியம், நான் பார்வை அடைய வேண்டும் என்று அவன் கேட்கிறான். அப்போ இந்த குருடனுக்கு தெரிந்த ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, யாரிடத்தில் என்ன கேட்பது என்று அவன் அறிந்திருக்கிறான். பாருங்க, அதுதான் பெரிய காரியம். இன்னைக்கு அவன் அந்த ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவன் கேட்கிறான், நான் பார்வை அடையணும் அப்படிங்கிறான். அப்போ அந்த வேற ஒருவரிடத்தில் அவன் கேட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. அவரிடத்தில் அவன் கேட்க காரணம், நான் கேட்கிற ஆள் அதற்கு அதிகாரம் உடையவர் என்று அவன் அறிந்திருக்கிறான். அவன் அதை அறிந்ததுனாலதான் அவன் அவரிடத்தில் கேட்கிறான், நான் பார்வை அடைய வேண்டும் என்று. இன்னைக்கு நாம் தேவனிடத்தில் கேட்பதற்கும் நாம் தேவனிடத்தில் நாம் தேடுகிறதற்கும் நம்மை இதே போல ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட பதில் சொல்லுகிறதே இல்லை. நாம் உலகத்தார் இடத்தை பேசிக்கிட்டே இருக்கிறோம், நண்பர் இடத்தில் நாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், நாம் உறவினர் இடத்தில் நாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து கேட்கிறார், என்ன செய்ய வேண்டும் என்று. ஏன் அப்படி கேட்டா, நம்ம ஆண்டவர் இன்னைக்கு என் வாழ்க்கையில இந்த ஒரு அற்புதத்தை செய்வார் என்று நாம் அறிய மறந்து விடுகிறோம். இன்னைக்கு இந்த குருடனை போல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், அவன் யார் என்று அறிந்து பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டானோ, இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், தேவன் யார் என்றும் உன் வாழ்க்கையில் யாராக இருக்கிறார் என்றும் அறிந்து அவரிடத்தில் நீங்கள் கேட்பீர்களானால் உங்களுடைய தேவைக்கு பதில் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளையே, அந்த குருடனை போல அவன் பாருங்க, ஏதாவது குருடன் பிச்சை கேட்கறது உண்டு, எல்லாட்டி சாப்பாடு தாங்கன்னு கேட்கறது உண்டு. எனக்கு பார்வை அடையணும் ஒரு குருடனும் ஒரு மனிதனிடத்தில் சொன்னதே கிடையாது. ஆனா அவன் கேட்டான், எனக்கு பார்வை அடையணும்னு. இன்னைக்கு நம்மளும் இது கேட்டா கிடைக்குமா, இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா, இது என்னுடைய வாழ்க்கையில் சம்பவிக்குமா என்று நாம் எதிர்பார்த்து நம்ம அவிவிசுவாசத்தாலே நாம் கேட்காமல் போய்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. இன்னைக்கு நாம் கேட்கலாம் தேவனிடத்தில், எந்த தேவையா இருந்தாலும் சரி. நீங்க கேட்கிறது நம்மை அகிலாண்டங்களை படைத்த தேவனிடத்தில் நாம் உண்மையாக இருந்து, ஆண்டவரே எனக்கு இன்ன தேவை என்று கர்த்தரிடத்தில் கேட்டால் அவர் நமக்காக உதவி செய்ய இறங்கி வருகிற ஒரு கர்த்தர். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அவர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று நம்புறேன். உங்கள் தேவைகளை கர்த்தரிடத்தில் கேளுங்க, அவர் உங்களுக்காக கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்கள் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, இவருடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்கிறது, அநேக ஆண்டவரே பிரச்சனைகள் இருக்கிறது, எல்லாம் விலகும்படி, தேவைகள் சந்திக்கப்படும்படி ஆண்டவரே உமது சமூகத்தில் நாங்கள் கேட்கிறோம். இந்த கேள்விக்கு பதிலாய் ஆண்டவரே இவர்கள் தேவைகளை சந்திக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். உமது நாமத்தில் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.